வணக்கம் அன்பர்களே. இன்றைய கோலமும் ஸ்லோகமும். இன்றைய கோலம் டிசம்பர் 31ஆம் தேதி என்று போடுவதற்கு மிக உகந்த கோலம் ஆகும். எப்படி என்றால், பொதுவாக நாம் அனைவரும் டிசம்பர் 31ஆம் தேதி என்று கடந்த வருடத்தை நினைத்து பார்ப்பதுண்டு. அந்த வருடத்தில் நாம் எதிர்கொண்ட பல வகையான துன்பங்கள், துயரங்கள், ஆற்றாமைகள், தோல்விகள், ஏக்கங்கள், பணத்தட்டுப்பாடு, உடல் உபாதைகள், மனச்சோர்வு, ஏனைய பிற இழப்புகள் போன்ற அனைத்தும் நம் மனக்கண் முன் வந்து சென்று போகும். எப்படி இந்த கோலத்தில் பறவைகள் அனைத்தும் 8 திக்கும் பறந்து செல்கின்றதோ, அதே போன்று நம் கவலைகளும் கஷ்டங்களும் பறந்து சென்றுவிடும் என்று நம்பலாம். சாதாரணமாக பலர் சொல்ல நாம் கேட்பதுண்டு, எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று. அதேபோல் எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் நம் துயரங்கள் போகும் என்று நாம் அங்கலாய்ப்பதும் உண்டு. சின்னஞ்சிறு பாலகனான பிரகலாதர் அழைத்தவுடன் அடுத்த க்ஷணமே நரசிம்மமூர்த்தி தோன்றி எப்படி அவர் துயர் களைந்தாரோ, அவரை காத்தருளினாரோ, அதேபோல் நம் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி நம்மை காத்தருள்வார். நரசிம்ம பிரபத்தி என்ற இந்த ஸ்லோகம் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீமத் அகோபில மடத்தின் 44வது பட்டம் ஸ்ரீமத் அழகிய ஸ்ருங்கர் ஸ்ரீ முக்கூர் அருளிய எப்படிப்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் போக்கும் மிக சக்தி வாய்ந்த ஸ்லோகம் ஆகும். இப்பொழுது ஸ்லோகம். மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, பிராதா நரசிம்ம, சகா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவிணம் நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம, இதோ நரசிம்ம, பரதோ நரசிம்ம, யதோ யதோ யாகி ததோ நரசிம்ம, நரசிம்ம தேவாத் பரோ நகச்சித் தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரபத்தியே. இதன் பொருள்: நரசிம்மரே தாய், நரசிம்மரே தந்தை, சகோதரனும் நரசிம்மரே, தோழரும் நரசிம்மரே, அறிவும் நரசிம்மரே, செல்வமும் நரசிம்மரே, எஜமானனும் நரசிம்மரே, எல்லாமும் நரசிம்மரே, இந்த லோகம் முழுவதிலும் நரசிம்மரே, பரலோகத்திலும் நரசிம்மரே, எங்கெங்கு செல்கிறாயோ அங்கெல்லாம் நரசிம்மரே, நரசிம்மரை காட்டிலும் உயர்ந்தவர் ஒருவரும் இல்லை, அதனால் நரசிம்மரை சரணடைவோம் என்பதே இதன் பொருள். மிக முக்கியமாக கடந்த 2020ஆம் ஆண்டு நாம் பட்ட துயரங்களும் துன்பங்களும் சொல்லில் அடங்கா. இனி வரும் எந்த வருடமும் இதை போன்று அமையக்கூடாது என்று பிரார்த்தித்து அமைவோம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.